நான் ஆண்டவனை வேண்டது அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், அவன் கல்யாண வாழ்க்கை அதை விட சிறப்பா இருக்கணும். மேடம் காஃபி. தேங்க்ஸ். நீங்க செஞ்சது எப்பேற்பட்ட உதவின்னு உங்களுக்கு தெரியாதுமா, எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு எங்க பொண்ணு போய் வாழ்க்கையை திரும்ப தொடங்குறான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அப்புறம் மறுவீட்டு விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், நீங்களும் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா வரேன் சார். சரி. என்ன மகேஷ் முகத்தை இப்படி வச்சுட்டு வர்ற? அதான் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல? இப்போதைக்கு வேணா சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம்க்கா. என்னம்மா இப்படி விரக்தியா பேசுற? எனக்கு அங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கலக்கா. அப்படி சொல்லக்கூடாது மகேஷ், நீ புது பொண்ணு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எப்படி என்னால சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியும்? எந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ தெரியல, அப்பவே ஏன் சந்தோஷம் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமும் போயிடுச்சு. அப்படி இல்லம்மா, நீ போய் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆமா மயசு, அக்கா சொல்றது கரெக்ட். நீ அந்த வீட்டுல போய் நல்லபடியா வாழ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், எல்லா பிரச்சனையுமே தன்னால சரியாயிடும். என்னென்ன நீயும் புரியாம பேசுற? நகை கவரிங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன ஏதுன்னு அலசி ஆராயாம என்ன பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அவங்க கிட்டே திருப்பி கொண்டு போய் விட போறேன். இதுல 60,000 ரூபாய் லஞ்சம் மாதிரி ஃபீஸ் வேற. இந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பார்த்து ஏன் நிலைப்பாங்க? பதிலுக்கு நானும் வெக்கம் இல்லாம அவங்கள பார்த்து சிரிக்கிறோம், அப்படிதானே? நீ சொல்றது எல்லாமே ரொம்ப சரிதாமா, ஆனா அவங்க குணம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அவங்கள விடுன, அந்த மனுஷன் இருக்காரே, அவங்க அக்கா என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு கம்மன் இருக்காரு. ஆனா எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல வாய் கிழிய பேசுறாரு. இது என்ன ரெட்ட வேஷம்? இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி அங்க போய் இருக்க வேற சொல்ற. இங்க பாருமா, அப்பெல்லாம் சட்டுப்புட்டுலாம் பேசக்கூடாது. மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் அவர் தன்னோட நிலைமையை நம்மள்ட்ட தெளிவா வந்து சொல்லிட்டாரு. வளர்த்த பாசத்துல வாயடிச்சு போயிருக்காரு. மத்தபடி மாப்பிள்ளைய பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்ல மனுஷனா தான் தெரியுறாரு. அவரை நம்பி தானே நான் அங்க போய் இருக்கேன். அவர் எனக்கு ஆதரவா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சமாவது பேசினாதானே எனக்கு அவர் மேல பாசம் இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க அக்கா என்ன திட்டினாலும் வாயில நல்லா பச போட்டு ஒட்டினா மாதிரி அமைதியா இருக்காரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆரம்பத்திலே இப்படி மத்தவங்க கிட்ட என்ன இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறவரு போக போக எப்படி இருப்பாருன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. எனக்கு அந்த வீடு அந்த சூழ்நிலை எதுவுமே பிடிக்கலண்ணே. இங்க பாருமா, நீ திடீர்னு ஒரு புது இடத்துல போய் இருக்கிற, அங்க ஒரு ஒட்டுதல் ஏற்படுறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கு முதல்ல மாப்பிள்ளை கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்பதான் உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாத்தாம இருக்கணும். இப்படியே பொறுமைன்னு சொல்லிதானே பொம்பளைங்க எல்லாரையும் சொரண கட்டவங்களா மாத்தி வச்சிருக்கீங்க. புருஷன் வீட்டுக்காரங்க பண்ற அநியாயத்தை பிறந்த வீட்டுல நாங்க வந்து கோபத்தோட முறையிட்டா நீங்க எங்களை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தி திரும்ப அந்த கொட்டைக்குள்ள அடைக்கிற வேலையை தானே பாத்துட்டு இருக்கீங்க. இதுல எங்க எதிர்காலத்து மேல அக்கறைன்னு சொல்லி வேற பெருமைப்பட்டுக்கிறீங்க. இங்க பாருமா, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நீ சுடுது. நீ சொல்ற அவ்வளவுமே நியாயமானதுதான். ஆனா நம்ம சமூக அமைப்புல இதுக்கு வேற சாய்ஸே கிடையாது. ஒரு பொண்ணு தனியா வாழ்றத நம்ம சமூகம் அனுமதிக்காது. அதை நம்மளால மாத்தவும் முடியாது. ஏன்னா நம்மளால மிடில் கிளாஸ் வகுப்பை சேர்ந்தவங்க. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். அப்போ இதான் எங்க தலையெழுத்து, அப்படிதானே சொல்ல வர? அப்படி சொல்ல வரலமா, உன் தலையெழுத்து மட்டும் இல்ல, ஏன் தலையெழுத்தும் அதான். இப்ப நீ சொல்றதுல இவ்வளவு நியாயம் இருந்தும் என்னால எதுவுமே செய்ய முடியாம இருக்கேன் பாத்தியா, அதான் என் தலையெழுத்து. கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, அதே நேரம் பொறுமையாவும் இரு. இந்த 2 வார்த்தை போதுமே பொம்பளைங்களை காலி பண்றதுக்கு. பொறுமையாருன்னு ஏற்கனவே பொறுத்து போறவங்களுக்கே சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருங்க. சரிண்ணே, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இப்போதைக்கு முடிவே கிடையாது. எவ்வளவு பேசினாலும் நான் இப்ப அங்கதான் போய் ஆகணும். எனக்கு தெரியும் அண்ணே. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன்னு. என்னமா? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எந்த காரணத்துக்காகவும் உன் பொண்டாட்டிய மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துறாதுன்னு. உன்னையே நம்பி வர ஒரு பொண்ண நீ தானே பாத்துக்கணும். மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லாம அவளை புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கன. இத நான் உன் தங்கச்சியா சொல்லல, ஒரு பொண்ணா சொல்றேன். வாங்கிக்கா. இனிமேல என் தங்கச்சி கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க. நீங்க சொன்னபடி நடந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லையே. சரிங்க, தப்பு நடந்து போச்சு. உங்களுக்கு கவரி நகைன்னு தெரிஞ்சோ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனே நேரடி எங்களுக்கு தான் தகவல் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த புது பொண்ணை விரட்டி விட்டுருக்கீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம்?
ஏன் பேச மாட்டீங்க? என் புருஷன் அந்த போலீஸ்காரன் இழுத்துட்டு வரும்போது நான் என்ன வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்க குடும்பத்துக்கு வேணா போலீஸ்காரன் அடிதடி சண்டை இதெல்லாம் சகஜமா இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லப்பா. நான் அப்படி சொல்ல வரலங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அதை பெரியவங்களாம் உட்காந்து பேசும்போது, அதுவும் சுமூகமா பேசும்போது அதை தீர்க்கறதுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஆளுக்கால் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய தப்பா தாங்க போய் முடியும். நான் ஃபியூச்சர்லயும் சொல்றேன், என்ன பிரச்சனைனாலும் பெரியவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசுவோம், ஈஸியா சரியா இருக்கும். சரி தம்பி, அருமையா பேசிட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. பேசி முடிச்சிட்டியா? இல்ல பொதுவா உங்க அப்பா தான் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா நிக்க வச்சு நீளமா அட்வைஸ் கொடுப்பாரு. இப்ப நீயும் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? நல்ல வாரிசு தான் உங்க அப்பாவுக்கு. தப்பு பண்றவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏய் என்னடி அவ வரலையே நீ வந்திருக்கேன்னு பார்த்தா நீயும் நல்லா தான் வாயாடுற. இந்த பாரு, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. பெரியவன்றது வயசுல மட்டும் இல்ல, நீங்க நடந்துக்கிறதுலயும் இருக்கு. என்ன வாயாடுறா பாத்தீங்களாங்க? தம்பி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணிய அட்வைஸ் அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தானா? உங்க வீட்டு ஆளுங்களுக்கு கிடையாதா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்காகவே ஆளை மாத்தி மாத்தி கூட்டிட்டு வருவீங்களா? ஆமா, இது ஒரு பெரிய பெருமை பாரு. பரம பேசாம இரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துருவோங்க. மகேஷ் இனிமே நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். நாங்க உங்க தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோங்க. தம்பி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க தங்கச்சி போட்டிருக்கிற மத்த நகையெல்லாம் ஒரிஜினல் தானே? போலீஸ் கீழஸ் வராதே. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நடந்தது எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு இனிமே இப்படிலாம் பேசாதீங்க. எது எப்படியோ தம்பி, எல்லாம் நல்லபடியா நடந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இனிமே எல்லாமே நல்லபடியா தாங்க நடக்கும். நான் மகேஷை கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் நாளைக்கு மறுவீட்டு இருந்து கூப்பிடுறதுக்காகத்தான் வந்தேன். முறைப்படி கூப்பிடுறேன், எல்லாரும் அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம், அது முறை தானே. அப்புறம் தம்பி, இந்த ஒரு விசேஷத்தையாவது எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடத்திருங்க. அதானே எங்களுக்கும் பெருமை. கண்டிப்பா நல்லா நடத்திடுறேங்க, எல்லாரும் அவசியம் வந்துருங்க. வரேங்க, வரேம்மா. சரிங்க. மச்சான் ஒரு நிமிஷம். நீங்களும் இன்னைக்கு இங்கே தங்கிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிடலாமே. முறைன்னு ஒண்ணு இருக்க நம்ம ஏன் மீறணும்? அதுபோல நான் தான் நாளைக்குள்ள வேலை எல்லாத்தையுமே பார்த்தாகணும். நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா வந்துருங்க. சரி, உங்க வீட்டுக்கு வந்து நான் திரும்பி வந்தப்போ மயில் மாமா ரொம்ப வருத்தத்தோட இருந்தாரு. இப்ப எப்படி இருக்காரு? இப்ப என்ன சொன்ன? அவங்க வீட்டுக்கு போனியா? என்கிட்ட என்னடா சொன்ன? போன்ல தான் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப காரைக்குடிக்கு போயிருக்க. அக்கா, அது வந்து நான் கைய விடுறா. இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், எதுக்காக நீ காரைக்குடிக்கு போன? அக்கா, உங்ககிட்ட சொல்லாம போன தப்புதான். தயவு செஞ்சு இதை விட்டுறேன். என்னடா தயவு செஞ்சு விட்டுறேன்னு அசால்ட்டா சொல்ற? ஏண்டா பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? என்கிட்ட போய் சொல்ற அளவுக்கு நீ ஆள் ஆயிட்டியா? இதெல்லாம் யாரா உனக்கு சொல்லி கொடுத்தது? தோ இங்க நிக்கிறாள, இவ வேலைதானா? இவ சொல்லி கொடுத்துருப்பாடா. இவளை பார்த்தாலே தெரியுது, புருஷனை முன்னாடிக்குள்ள முடிஞ்சு வைக்கிற ஆள் மாதிரி தான் தெரியுறா. ஏண்டா இவ்வளவு தூரம் அவ கழுத்தை பிடிச்சு தள்ளி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சேன், பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போயிருக்கே, அந்த வீட்டுல என்ன மதிப்பாங்களாடா? ஏண்டி வந்த முதல் நாளே என் தம்பியை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டியா? உன்ன மாதிரி ஆளெல்லாம் சரிப்பட்டு வராது. மரியாதை உன் வீட்டுக்கு கிளம்புடி. என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லி நான் கொண்டாந்து விட்டு போறேன், எனக்கு முன்னாடி வரட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம் அது? இத பாருங்க தம்பி, நீங்கெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா என் தம்பியை நான் எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு பொய் கூட என்கிட்ட பேசுறது கிடையாது. உங்க தங்கச்சி வந்த முதல் நாளே என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கான் பாத்தீங்களா? இத புடிங்க ஒரு நிமிஷம். அம்மா தாயே, உன் சாவகாசமே எனக்கு வேணாமா. இங்க இருந்து கிளம்புமா உங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு. அக்கா, தேவையில்லாம எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? எப்ப வாய திறந்தாலும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற. ரொம்ப கஷ்டமா இருக்கு, போக்கா. ஐயோ 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 ஐயோ, எல்லாரும் கண் குளிர பாருங்க. என் தம்பி என்கிட்ட எடுத்து பேசுறான். ஏண்டா நான் உன் அக்காடா, என்னையே மறந்துட்டு பேசுறியா நீ? அக்காங்கிறத நான் மறக்கல. மகேஸ்வரி மனுஷி தானே. ஃபுட்பால் பந்தாடுற மாதிரி பந்தாடுனா எந்த விதத்துல நியாயம்? அவ என்னைய நம்பி வந்திருக்கா, அவளுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு தான்க்கா. வாழ்நாள் முழுக்க மகேஸ்வரி என் கூட தான் இருக்க போறா. இப்ப என்னங்கிற, உனக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, எங்க 2 பேர் விஷயத்துல குறுக்க வராத. இப்ப என்ன, மகேஸ்வரி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அப்ப எனக்கு அந்த வீட்டுல வேலை இல்ல. மகேஸ்வரி நீ வா, நம்ம உங்க வீட்டுக்கு போலாம். நில்லுடா. ஏண்டா நேத்து வந்தவ உனக்கு பெருசாயிட்டா? கூட பிறந்த அக்கானா என்ன நீ அசிங்கப்படுத்துறியா? நீனா மகேஷ் வீட்டுக்குள்ள வர வேணாங்கறல்ல, என்னால மகேஷ் விட்டு கொடுக்க முடியாதுக்கா. என்னங்க இது, நீங்க எல்லாரும் ஒற்றுமை எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு பார்த்தாக்க வேணாங்க. இந்த பிரச்சனை பெருசு பண்ண வேணாம், தயவு செஞ்சு சரி பண்ணுங்க. சரி விடு தம்பி, விடு. வேண்டாம், நல்ல காரியம் நடக்கிற இடத்துல சாந்தியால ஒரு பிரச்சனை வந்தது எல்லாரும் பேசுவாங்க, அதை என்னால தாங்கிக்க முடியாது. எப்படியோ போட்டும். இப்ப என்ன எப்பா ராஜா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அவளை கூப்பிட்டு உள்ள போ. அது எப்படி? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்க முடியுமா? ஏங்க உங்க வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எந்த நேரத்துல வந்து எதை பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் வாய் பொத்திட்டு சும்மா இருங்க. தம்பி, உன் அருமை பொண்டாட்டி கூப்பிட்டு உள்ள போப்பா, போ. நன்றிங்க. என்னவோ தம்பி, இப்போவாது என் தம்பிக்கு அறிவு வந்ததே, பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கணும்னு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரிங்க, நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா வந்துருங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடத்திடுவோம். வரேங்க, வரமா. சரிண்ணே. மகேஷ். சரிண்ணே. போடா, இன்னும் ஏன் நிக்கிற? உள்ள கூட்டிட்டு போ. வா மகேஷ். போமா. அக்கா, வெரி குட் வெரி குட், சீக்கிரம் போ. ஐயோ இது எதுக்கு?
உங்களுக்கு என்ன தெரியும்? போய் வேலையை பாருங்க போங்க. அது இருந்து அதுக்கு ஓம் முன்னாடி அலையிறேன். சரி, கையில பணம் கொடுத்தனே பேசிட்டு இருக்கும்போது எங்க அதை கொண்டாங்க. மட்டும் கரெக்டா வாங்கிரு. போய் வேலையை பாருங்க ஓ. பாங்க. என்ன மகேஷ் அங்கேயே நின்ட்ட? வா இப்படி. உக்காரு. இன்னைக்கு நீ ரொம்ப மங்களகரமா இருக்க மகேஷ். நம்ம 2 பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துடு. இனிமே நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வேண்டாம். 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன மகேஷ்? சரிங்க, நம்ம தூங்கலாம். ஏன், என்னாச்சு? தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். என் மனசுதான் சரியில்லை. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னனே, பின்ன என்ன? 25,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னீங்க. பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் தாலியும் கட்டினீங்க. 60,000 ரூபாய் பணம் கொண்டு வந்த உடனே என்ன உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே நான் இணங்கி போனதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி பேசுற? ஒண்ணு கொடுத்து இன்னொன்னு வாங்குற மாதிரி தானே எல்லா விஷயமும் இருக்கு. எதுக்கு எதை முடிச்சு போடுற? உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுலேருந்து எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நேத்து கோவமா இருந்த, அதனால வேணான்னு விட்டுட்டேன். இன்னைக்குமா இப்போ உனக்கு தானே நான் சப்போர்ட் பண்றேன். கரெக்ட், உண்மைதான். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது போக போக தானே தெரியும். அப்போ நான் உன் மேல வச்சிருக்க பிரியம் பொய்ன்னு சொல்றியா? அதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னைக்கு எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கையும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்படுதோ அப்ப பாத்துக்கலாம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என் மேல நீங்க பிரிய வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைனா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னக்கா, ஒரு வழியா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா ரோஹிணி, இனிமேலாவது மகேஸ்வரியோட பிரச்சனை தீந்துரும்னு நினைக்கிறேன். இப்பதான் நிம்மதியா இருக்க இல்ல? ஆமாடி, இப்பதான் ரொம்ப ரிலீஃபா இருக்கு. சரி, ஊழல் என்ன சொன்னாரு? கையில பணம் இருந்தா மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொன்னாரு. அட முட்டாளேன்னு மனசுல நினைச்சிட்டு பணம் என்கிட்டயே தான் இருக்குது, ஆனா மனசுல நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியலையேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் எதுவும் பேசாம அமைதியா உம்முன்னு இருந்திருப்பாரே. as usual. அவங்க வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அப்பா அம்மா தங்கச்சிங்க மேலாம் கோபி எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவங்களாம் அவர் மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்க பாசத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வீட்ல வாழ்க்கப்பட்டா லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆள் ஆளுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அண்ணி எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு. நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கற்பனையெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா நிஜத்துல ஒன்னத்தையும் காணும். ஆனாக்கா, பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை வாங்கின ஒரே ஆள் நீ அதான் இருப்ப. என்னடி, நான் சொன்னது மாதிரி அவனுக்கு பணம் கொடுத்துட்டியா? ஏன்டி இப்படி திருட்டுத்தனம் பண்ற? என் பணத்தை கொடுக்கறதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. அப்படியெல்லாம் விட்டுற முடியுமா? சும்மா இல்லடி, 60,000 ரூபாய் பணம். பணம் என்ன மரத்திலே காய்ச்சி தொங்குது? அவன் கேட்டவனை எடுத்து கொடுக்கறதுக்கு? ஏய், அவன் துணி தைக்கிற டெய்லர் பையடி, அவனால இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அவன் நல்ல நேரம் என் கையில சிக்கல, மாட்டி இருந்தா கைய கால உடைச்சிருப்பேன். அவரை பத்தி பேசாத. பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி நடந்துப்பேன். வேற மாதிரினா எப்படி நடந்துக்குவேன்? அவனை சொன்னா உனக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது? அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உங்க 2 பேருக்கு இடையில லவ்வா இல்ல வேற ஏதாவது அசிங்கமாவா? இங்க பாரு, அப்படி எதுவா இருந்தாலும் யாருக்கிட்டையும் மறைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல.
தைரியமாவே செய்வேன். என்னடி சொன்ன? ஒரு அண்ணனை பார்த்து பேசுற பத்தியா? அசிங்கமா மாதிரி பேசுற? விடுங்க என்ன? என்னடா வயசுக்கு வந்த உள்ளிட்ட வரம்பு நடந்துக்கிற? சும்மா இருக்கப்பா. அவனுக்கே பணம் கொடுக்கணும். அதை கேட்டா இவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அவ சம்பாதிக்கிறா குடுக்கறான்னு சொல்லாதீங்க. யார் கொடுத்தாலும் பணம் மனம் தானே. அப்படி ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு? டேய் அசிங்கமா பேசாதடா. கோபியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் தங்கச்சியை கட்டி கொடுக்க என்ன பாடுபட்டான் தெரியுமா உனக்கு? அவன் பொறுப்பானவன்டா. உன்ன மாதிரி பொறுக்கில்ல. அந்த மாதிரி ஆளுகளுக்கு பணம் உதவி செய்யறது நாம செய்த புண்ணியம். நல்ல பொண்ணு நல்ல அப்பன் வீடு விளங்கிடும். விட்டா உங்க பொண்ணு அவனுக்கே கட்டி கொடுத்துறீங்க போல இருக்கு. கட்டி வைப்பேன்டா. கட்டி வைப்பேன். என் மகன் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்த கடமை கட்டி வைப்பேன். சரியில்லாத உன்னை கட்டிக்கிட்டு என் மருமக கஷ்டப்படல. அது மாதிரி என் மக வாழ்க்கையை நான் விட மாட்டேன். காசு பணம் முக்கியம் இல்லடா. அவனுக்கே நான் கட்டி வைப்பேன். எப்படி கட்டி வைக்கிறீங்கன்னு பாத்துறேன். போடா போயா போமா.